ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா நிலவுக்கு என்மேல் என்னடிக்கும் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டா ஆப். பேர் பைமோட்டா ஆப். பைமோட்டா ஆப் வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப்பு. நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெட்ரு தான். எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வாங்க ரிவ்யூவை பார்ப்போம். அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் வந்து ஒரு ரொமான்டிக்கல் காமெடி மூவி. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படம் எதனால் பிரபலமாச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தனுஷ்னால தான் இந்த படம் பிரபலமாச்சு. ஏன்னா இதோட டைரக்டர் வந்து தனுஷ் தான். இந்த படத்தில் வந்து எல்லாமே ஹிட். இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மியூசிக் எல்லாம் ஹிட்டு. இப்பயும் வந்து சில மியூசிக்லாம் லூப்பில் ஓடிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து மியூசிக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் நாச். படம் வந்து எப்படி இருக்குன்னா, படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம். கிட்டத்தட்ட நான் இந்த படத்தை எதுக்கு பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு காரணம் வந்து தனுஷ், இன்னொரு காரணம் வந்து மேத்யூ தாமஸ் மலையாள மூவி எல்லாமே ஓரளவுக்கு காமெடியாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த படம் பார்த்தேன். எல்லா ரிவ்யூ கேட்டப்போ எல்லாம் போரிங்னாங்க. மேபி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஓடிடியில் பார்க்குறப்ப ஒரு சூப்பரான மூவியாக தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு தோன்றது தான் நான் சொல்கிறேன். அதாவது படம் வந்து ஸ்டார்டிங்கில் போகும். ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோ வந்து பிரேக்கப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆச்சு. கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எதனால் பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. இதில் வந்து காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆனிச்சு. காமெடி நிறைய இடத்துல சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு பிடிக்கணும், 2K ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் வந்து 2K ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த காலத்தில் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சீதாராமன் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கான லவ், அதில் வந்து எப்படி வந்து என்கேஜிங்காக காமெடியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து அதிகம் வந்து காமெடி தான், ரொமான்ஸோட காமெடி தான் கொஞ்சம் அதிகம் இருக்கும். இதில் வந்து நிறைய சீனில் வந்து எனக்கு மைனஸாக தோன்றது என்னென்னா, நிறைய சீனில் வந்து பாட்டிலும் கையுமாவே அலைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எப்போ பப்பு வீடு அந்த மாதிரி பப்புக்கு வீடுக்கும் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். தான் 18+ கண்டென்ட்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு 1-2 கிஸ்ஸின், அதுவும் வந்து அந்தளவுக்குலாம் இருக்காது. சும்மா வந்து நார்மல் கிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அப்புறம் வந்து இதில் வந்து கோல்டன் ஸ்பேரோ இன்னொரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அதோட மேக்கிங் வீடியோஸ் நாங்கள் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படத்தை பார்த்து முடிச்ச ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் வந்து ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம். நல்லா காமெடியும் இருக்குது. காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆனது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதில் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தை ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குது. தனுஷ்காகவும் பார்க்கலாம். அதில் வந்து ஹீரோவை பற்றி நீ ஏன் அதிகம் சொல்லலாம். ஹீரோ எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஹீரோ வந்து பேசுகிறது ஹீரோவா இல்லை தனுஷாங்கிற மாதிரியே குழப்பம். அப்படியே தனுஷ் சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தனுஷ் கேரக்டரை வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. பேசுகிறதே ஒரு சில இடத்துலலாம் தனுஷ் தான் டப்பிங் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு இருக்குது. தனுஷோட கேரக்டர் வந்து அப்படியே உரிச்சு வச்சுருக்க மாதிரியே சின்ன வயசில் கேரக்டர் மாதிரியே இருக்குது. தனுஷ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோட கேரக்டரும் நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு வந்து 3.25 கொடுக்குறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு படத்தில் சந்திப்போம்.